ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். வெனிசுலா 2026 ஸ்டார்ட் ஆனோனயே ஒரு 2, 3 நாள்ல நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை வந்து எடுத்தாரு. நடவடிக்கை அப்படிங்கிறத தாண்டி, ஒரு படத்தில் நடக்கிற மாரியான ஒரு சீன் அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, அதாவது வெனிசுலாவோட அதிபரான மதுரோவ மிட்நைட்ல ஒரு 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்கு உள்ளேயே போயி, அவரு தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப, அவர வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி, அவரையும் அவரோட மனைவியும் அங்க அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு போயிர்றாங்க. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம, அடுத்த நாள் காலையில நம்ம ட்ரம்ப் என்ன பண்றாரு, "இங்க பாருங்க, நான் வெனிசுலாவோட அதிபர வந்து கைது பண்ணிட்டோம்." அப்படின்னு சொல்லி ட்வீட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பேட்டிலாம் வந்து குடுக்குறாரு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, அமெரிக்க ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து கிளம்பி வெனிசுலாவுக்கு போயி, அங்க அவங்க இருக்கிற ராணுவ வீரர்களை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு, மதுரோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனா, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மதுரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய துரோகம் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த மதுரை வந்து பார்த்தீங்கன்னா, கைது செய்யறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எப்படி இவ்ளோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு நாட்டோட பிரசிடென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போயி எப்படி கைது பண்ணிட்டு வருது? அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம வந்து முழுமையா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெனிசுலாவோட அதிபரான மதுரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே அந்த நாட்ல பிரசிடென்ட்டா வந்து இருந்துகிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2020லயே அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர வந்து யாரு புடிச்சிட்டு வராங்களோ, அவங்களுக்கு ₹90 கோடி பரிசு தொகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தரேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பைடன் கவர்ன்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 250 கோடியா வந்து அத வந்து உயர்த்துனாங்க. இவர எப்ப யாரு புடிச்சிட்டு வராங்களோ, அவங்களுக்கு 250 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, பரிசு தொகையா கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாரிலாம் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அதோட தொகை அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு ₹400 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பரிசு தொகை தரப்படும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து அறிவிச்சாங்க. இதுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா, துரோகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எப்படி ஒரு நாட்டோட பிரசிடென்ட்ட அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு நாடு ஈஸியா உள்ள போய் அந்த நாட்டோட பிரசிடென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு அவங்க நாட்டுக்கு வந்து போயிர்றாங்க. இப்படி ஒரு விஷயம் ஈஸியா எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய துரோக செயல் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, அதாவது இந்த மதுரோவுக்கு ஒரு 3 மெய்க்காவலர்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இதுல 3 மெய்க்காவலர்கள்ல ஏஜ் டிஃபரன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு மெய்க்காவலருக்கு ஒரு 55 வயசு கிட்ட இருக்கிற மாரியும், இன்னொரு மெய்க்காவலருக்கு 40 வயசு இருக்கிற மாரியும், இன்னொரு மெய்க்காவலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து இளைஞர். அதாவது ஒரு 30 வயசு அந்த ரேஞ்சுல இருக்கிற மாரி ஒரு 3 மெய்க்காவலர்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. மதுரை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது வெனிசுலாவோட ராணுவத்தையே நம்பாம, கியூபாவோட ராணுவ வீரர்கள் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டு ராணுவத்தையே நம்பல. ஏன்னா, இந்த மாரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி தான். ஆனா, அப்படி இருந்தும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கைது பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த 3 மெய்க்காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கள ஈஸியா அமெரிக்க ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சைடு வந்து இழுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். அதாவது அமெரிக்காவோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த மாரி நெறைய ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மதுரோவ கைது பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமா பிராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. அதாவது அவரு தங்கியிருக்கிற மாளிகைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாளிகைகளோட மொத்த அதாவது மாடலையும் அவங்க நாட்ல அமெரிக்காவோட நாட்ல ரகசியமா அமைச்சு, அதுல எப்படி உள்ள போய் ஈஸியா எந்த அறையில இருப்பாங்க, அந்த மாதிரி ஈஸியா வந்து அதாவது அந்த டெல்டா ஃபோர்ஸ்லாம் வந்து போய் உள்ள அவங்கள கைது பண்ணான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதாவது அமெரிக்காலயே ஒரு சீக்ரெட்டான ரொம்பவும் திறமையான ஃபோர்ஸ் அப்டின்னா, அந்த டெல்டா ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடல்ல போய் ஒத்திகை பண்ணி 1 வருஷமா ஒத்திகை பண்ணி, எப்படி ஈஸியா உள்ள போனோம்னா, என்ன எந்த இடத்துல இருக்கும், எப்படி அவரோட அந்த மதுரோவோட ரூமுக்கு ஈஸியா வந்து டக்குன்னு போறது, எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா வந்து ஒத்திகை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் ஈஸியா உங்கனால பிடிக்க முடிஞ்சிருக்கு. இப்படி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்துருச்சு. நெறைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துருச்சு. எப்படி ஈஸியா உள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது இந்த 3 பேர் இருந்ததுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அவங்க வந்து காட்டிக் குடுத்துருக்காங்க. இத எப்படி அந்த 3 பேத்தையும் இவங்க வந்து விலைக்கு வாங்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த 55 வயசு இருக்கிற ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பொண்ணுன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த 6 பொண்ணுங்களும்
ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால, இவங்கனால அந்த வெனிசுலால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க முடியல. இதுக்காக வெளிய போய் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது. மதுரோ மட்டும் என்னன்னா, இவருக்கு உடம்பு சரியில்லன்னா ஈஸியா கியூபால போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துருவாராம். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவோட சிஐஏ அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஈஸியா இவர வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாரி அவர வந்து ஆக்சஸ் பண்ணி, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இளைஞர் ஒருத்தர் இருக்கார்ல 30 வயசு, அந்த காவலர வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு ப்ரமோஷனே வந்து இல்லாம இருந்திருக்குது. அதுல வந்து இவரு விரக்தியில இருந்திருக்காரு. அவர ஈஸியா வந்து மைண்ட் வாஷ் பண்ணாங்க. அதே மாரி இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அதிபரோட கொள்கைய வந்து மதுரோ வந்து முற்றிலுமா வந்து மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மேல ரொம்பவே கோவமா இருந்தாரு. அதனால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேத்தையுமே அவங்கனால ஆக்சஸ் பண்ணி, அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. இதனால இந்த மதுரோ வந்து எங்க தங்கியிருக்காரு, இந்த மாரி எல்லா விஷயங்களுமே வந்து அவங்கனால வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஈஸியா தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்குது. இதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உள்ள வந்து அதாவது உண்மையா சொல்லப்போனா, அவரு அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிபர் மாளிகையிலே இல்ல. வேற ஒரு ரகசியமான இடத்துல தான் இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் அந்த இடத்துல போயி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த 3 மெய்க்காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தகவல் கொடுத்ததன் காரணமா தான். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ இயர் முடிஞ்சு அதாவது கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவோட ராணுவ வீரர்கள் எல்லாமே லீவ் போட்டு போயிருவாங்க. பெரிய அளவுல ராணுவ வீரர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த டைம் அவங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைது பண்றதுக்கு முன்னாடி எப்படி அந்த நாட்டோட எல்லைக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ரொம்பவே பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. அதாவது இந்த ரேடார் சிக்னல்ல சிக்காம, அதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது ஸ்பேஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான்வெளி பாதுகாப்பு அதெல்லாம் வந்து எப்படி அவங்க உடைச்சு உள்ள போனாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப, இவிங்க உள்ள போறக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இன்டர்நெட் மூலியமா. அதுக்கப்புறம் பவர் கட் அப்படிங்கிறது ஃபுல்லாவே நாடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிசைல் மூலியமா அந்த S-300 ரஷ்யாவோட வான் பாதுகாப்பு அமைப்பு இதெல்லாம் ஈஸியா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அழிச்சுட்டாங்க. அழிச்சதுக்கப்புறம் இவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா உள்ள ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுவும் அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள போறப்ப ஒரு 100 மீட்டர் உயரத்துல தான் வந்து பறந்திருக்குது. பெரிய அளவுல ஹைட் போல. ஏன் அப்டின்னா, ஹைட் போனா ரேடார்ல மாட்டிக்கும் அப்டின்னு சொல்லி கீழயே பறந்து போய் வெனிசுலா கிட்ட போனோம்னா, மேல போய் ஈஸியா உள்ள நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குது. டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 10 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி பேஸ் வந்து அவங்க குண்டு வந்து போட்டுருக்காங்க. 10 இடத்துல போட்டோம்னா, ராணுவ வீரர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனித்தனியா 10 இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்காங்க. அதனால இந்த மதுரோ இருந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய அளவுல கவனிக்கல. அதுக்கப்புறம் இவங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்ல அங்க உள்ள போயி, மேல அந்த மாளிகையோட ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இறங்கி, அங்க மாளிகைக்குள்ள உள்ள போயி, பாம் வச்சு அந்த கதவ வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்து, ஈஸியா மதுராவ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல கியூபா வீரர்கள், அதுக்கப்புறம் வெனிசுலா வீரர்கள் மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து இறந்துட்டு தான் வந்து சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இவரு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இவரு தப்பிச்சு போக பார்த்திருக்காரு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசிய அறை இருந்திருக்குது. அந்த ரகசிய அறைக்குள்ள மதுரோ போயிருந்தா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா புடிச்சிருக்க முடியாது. ஏன்னா, அதுக்குள்ள டனல் இருக்குன்னு சொல்றாங்க. டனல் வழியா அவரு வந்து வேற பக்கம் தப்பிச்சு போயிருப்பாரு. ஆனா, அவர் போறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிக்கிட்டு நேரா போயி ஷிப்ல இறக்குறாங்க. ஷிப்ல இறக்கி நேரா அமெரிக்காக்கு கூட்டு போயிர்றாங்க. இந்த விஷயம் எல்லாமே அங்க இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், இல்ல அஃபீஷியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியல. ஏன்னா, அந்த 10 நிமிஷத்துல எல்லா வேலையுமே முடிச்சு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிய வந்திருக்கு. அவங்க கப்பலுக்கு போனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால எதுவுமே பண்ண முடியல. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, கதைய வந்து முடிச்சுட்டாங்க. வித்தின் 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே முடிச்சு ஈஸியா தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த டெல்டா ஃபோர்ஸ் தாங்க. இவங்க வந்து அந்த 1 வருஷமா அந்த மாடல வச்சு, இந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, மெய்க்காவலர்கள் சொன்ன அந்த எல்லா ரெஃபரன்ஸ வச்சு அந்த மாடல வந்து கிரியேட் பண்ணி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணனால தான் ஈஸியா உள்ள போய் மதுராவ வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக முடிஞ்சிருக்குது. இத வந்து பார்க்குறப்ப என்ன சொல்றதுன்னா, அதாவது அமெரிக்காவோட மிகப்பெரிய திறமை அப்படின்னு சொல்றதா? ஏன்னா அவங்க நெறைய டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் ராணுவத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட திறமை அப்படின்னு சொல்றதா? இல்ல இந்த மெய்க்காவலர்கள் குடுத்த துருப்புனால ஈஸியா அவங்களால போய் ஆக்சஸ் பண்ணி அவர வந்து புடிக்க முடிஞ்சதா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இத எதுன்னே சொல்ல முடியல. ஏன்னா ஈஸியா இவங்க மெய்க்காவலர்கள் சொன்ன விஷயத்த வச்சு இவங்களால ஈஸியா வந்து உள்ள போக முடிஞ்சிருக்கு. அதே மாரி இத கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வெல் பிளானடா உள்ள வந்து போய் இறங்கியிருக்காங்க. அதுவும் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போற அன்னைக்கு வெதர் எல்லாமே கரெக்ட்டா அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் வந்து இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இவர தூக்கிட்டு போயிட்டு நீதிமன்றத்திலாம் வந்து சப்மிட் பண்ணாங்க. நீதிமன்றத்தில "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஐ அம் ஏ பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா" அப்படின்லாம் வந்து மதுரோ வந்து பதில் சொன்னதா வந்து நீங்கலாம் நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எது எப்படியோங்க, மதுரோ வந்து கைது செஞ்சதுல நெறையா வெனிசுலா நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் தான் பட்டாங்க. ஏன் அப்டின்னா,
அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ல மிகப்பெரிய நல்ல ஒரு ஆட்சிய வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, மதுரோவ கைது பண்ணதுக்கு காரணம், அங்க வெனிசுலால இருந்து போதைப் பொருட்கள் வந்து நெறையா அமெரிக்காக்குள்ள வருது. இத வந்து தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பண்ணியிருக்காங்க. இவர கைது செய்யறதுக்கு முன்னாடி நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரோக்கு வார்னிங்லாம் குடுத்ததாவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நீயே வந்து சரணடைஞ்சிரு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. 2020ல இவருக்கு அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, கைது வாரண்ட்லாம் வந்து இருந்திருக்கிறதாவும் வந்து கேஸ் நெறையா வந்து இவர் மேல வந்து நெறையாவே வந்து இருந்திருக்குது. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் இவர அரெஸ்ட் பண்ணி ஒரு போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கப்படுது அப்படின்னா உண்மையிலுமே நல்ல விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது வெனிசுலால வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவோட சப்போர்ட்டால வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலா இயங்குது அப்படிங்கிற மாரிலாம் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஏன்னா, அவங்களுக்கு யாரு சாதகமா இருக்காங்களோ, அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியில வந்து உட்கார வைப்பாங்க. இன்னொன்னு மெயினான விஷயம் அவங்க எண்ணெய்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவே புடிச்சாங்க அப்படிங்கிற மாரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து எண்ணெய வந்து நாங்க எடுத்துக்குவோம். உங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்தெல்லாம் வந்து உருவாக்கி ஏன்னா, புடிச்சதே வந்து மேபி வந்து எண்ணெய்க்காக தான் புடிச்சதுன்னு எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. எனிவே மதுரை வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே போதைப் பொருள் கடத்தி அவருக்கு புடிச்சது உண்மையுமே சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொலம்பியா, கிரீன்லாந்தையும் ட்ரம்ப் வந்து விலைக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, கொலம்பியால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த ட்ரக்ஸ் விஷயமா நெறைய அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்தையும் நீங்க வந்து நிறுத்திக்கோங்க. இல்லன்னா இந்த வெனிசுலா மாரியே ஆயிரும் அப்படிங்கிற மாரி எச்சரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலுங்க, ஆனா உண்மையா மதுரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர் தான். புடிச்சாலும் புடிக்கலனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவோட அதிபரா வந்து இருந்திருக்காரு. இருந்தாலும் அந்த 3 பேர் பண்ண துரோகத்தால இவர் வந்து மாட்டுனாருன்னு சொல்லி நெனைக்கிறப்ப, அப்ப எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஆட்சி மோசமா இருந்திருக்கு. அந்த 3 பேருக்கு எப்படி பிடிக்காம போயி, இப்படி ஒரு துரோக செயல்கள் அவங்க நாட்டு ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனா அதிபர அவங்களே காட்டிக் குடுத்தது ரொம்பவே மோசமான ஒரு செயல் அப்படின்னே சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த மெய்க்காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிபருக்கு சேவை செய்யறதுக்காக இருந்து, அவரே வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டிவிட்ட இந்த கதைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்கள சந்திக்கும். டாடா, பாய். தேங்க் யூ.